Hello friends, welcome back to Nick IT Academy. இன்ஃபர்மேட்டிக்காவை நம்ம தமிழ் வழியில் கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு செஷன் 3ல இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபைல்லேருந்து டேட்டாவை எடுத்து எப்படி ஒரு டேபிளை லோட் பண்ணுறது அப்படிங்க பார்த்தோம். இப்போது மல்டிபிள் ஃபைல்ஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து எப்படி ஒரு டார்கெட் டேபிளை லோட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். பார்க்க போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம செஷன்ல எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபைல்ல இருந்து ஒரு டேபிளுக்கு லோட் பண்ணோம், ஒரு டேபிள்ல இருந்து ஒரு ஃபைலுக்கு லோட் பண்ணோம். இந்த செஷன்ல ஒரு இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சப்போஸ் நான் ஒரு ஃபைல் உங்களுக்கு தரேன், ஒரு ஃபைல் கொடுக்குறேன், இந்த ஃபைல்ல இருந்து எடுத்து நீங்க டேபிளுக்கு லோட் பண்ணீங்க. ஓகே, ஸோ இப்போ இதே வந்து நான் வந்து ஒரு 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 ஃபைவ் ஃபைல்ஸ் கொடுக்குறேன் நான். ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட ஒரு 5 ஃபைல்ஸ் கொடுக்குறேன். எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர்டு ஃபைல். எல்லாமே வந்து சேம் ஸ்ட்ரக்சர்டு ஃபைல். இப்போ ஒரு எம்ப்ளாயிஸ் டீடைல்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த எம்ப்ளாயிஸ் டீடைல்ஸே வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் இப்போ ஹெச்ஆர்னு வச்சுக்கோங்க. ஹெச்ஆர் வந்து இப்போ 5 ஹெச்ஆர் இருக்காங்க. 5 ஹெச்ஆர்ஸ் வந்து 5 ஃபைல் டிஃப்ரெண்ட் ஃபைலை வந்து டெய்லி பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபைல் இன் த சென்ஸ் சேம் ஸ்ட்ரக்சர்ட் பட் டிஃப்ரெண்ட் டேட்டா. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபைலை பிளேஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இன்னொருத்தர் இன்னொரு ஃபைல் பிளேஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இல்லை 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஃபைலை பிளேஸ் பண்ணும்போது 5 ஃபைலை வந்து சோர்ஸில் பிளேஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த 5 ஃபைலையும் கம்பைனாக ரீட் பண்ணி எனக்கு டார்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ நான் இதை வந்து நான் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைல்ல இருந்து டேட்டாவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நான் வந்து 5 ஃபைலில் வந்து அந்த ஃபைல்ஸை வந்து நான் வந்து ஒரு பாத்தில் போடுறேன். அந்த பாத்துல இருந்து ரீட் பண்ணி எடுத்துட்டு போகணும். எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர்டா இருக்கிறனால நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மேப்பிங் போட்டு தான் எடுத்துட்டு போக முடியும். ஆனால் சேம் ஸ்ட்ரக்சர்டு ஃபைலாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரே மேப்பிங்ல எடுத்துட்டு போக முடியும். ஸோ அதுதான் வந்து இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப்ல செஷன்ல இந்த ஃபைல் யூஸ் பண்ணும்போது ஃபைல் டைப்ல வந்து டைரக்ட்னு இருக்கும், அதுக்கு பதிலாக இன்டைரக்ட்னு கொடுத்துடணும். இப்போ இன்டைரக்ட்னு கொடுத்துட்டு இப்போ இதுதான் வந்து ஒரு ஃபைலுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைலில் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபைல் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு ஃபைலை வச்சு நம்ம மேப்பிங் போட்டுடுறோம். ஒரு ஃபைலை வச்சு மேப்பிங் போட்டுட்டு இப்போ வந்து சோர்ஸ் அண்டர்ஸ்கோர் எஃப்எஃப் அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு. எம்ப்ளாயீஸ் அண்டர்ஸ்கோர் 1.csv அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து ஒருத்தர் வந்து பிளேஸ் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி ஒரு 5 பேர் பிளேஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு 10 பேர் பிளேஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுலேருந்து ரீட் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகணும். நான் என்ன பண்ணுறேன், இது வந்து 2.csv 3.csv 4.csv 5.csvன்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை வந்து நான் வந்து எங்கே மென்ஷன் பண்ணிக்குவேன் அப்படின்னா, இந்த ஃபைல் நேமை ஒரு ஃபைலில் நான் லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் நேமை மட்டும் எடுத்து ஒரு ஃபைலில் லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல்ஸை இந்த 5 ஃபைல்ஸையும் இந்த ஒரு பாத்தில் போட்டு வச்சிடுறேன். இந்த பாத்தில் இது இருக்கிற பாத்திலே போட்டு வச்சிடுறேன். இந்த ஃபைலை வந்து நான் ஒரு ஏதாவது ஒரு ஃபைல் நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்ன சேவ் பண்ணுறேன், master.txt அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். master.txt அப்படிங்கிற ஃபைலில் இந்த ஒரு ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன், அதில் இதோட ஃபைல் நேம்ஸ் 5 ஃபைல் நேம்ஸோட நேம் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதில் எல்லா ஃபைல் ஸ்ட்ரக்சரும் சேம் அப்படிங்கிறனால இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சருக்கு நான் ஒரு மேப்பிங் போட்டுடுறேன். இது வந்து என்னோட சோர்ஸு, இது வந்து என்னோட சோர்ஸ் குவாலிஃபையரு, அதுக்கப்புறம் ஏதாவது லாஜிக் இருந்தால் லாஜிக், இல்லைனா வந்து டார்கெட். ஸோ டார்கெட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நான் வந்து மேப்பிங் போட்டுடுறேன். ஸோ ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சரை வந்து வச்சு நான் மேப்பிங் போட்டுடுறேன். இதுக்கு ஒரு செஷன் கிரியேட் பண்ணுறேன். செஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபைல் டைப் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இன்டைரக்ட்னு சொல்லிட்டு இன்டைரக்டில் ஃபைல் நேம் அப்படின்னு கேட்கும். ஃபைல் நேமை நான் வந்து இந்த நேம் கொடுத்துருவேன். இப்போ ஃபைல் நேம் master.txt அப்படின்னு கொடுக்குறதுனால அது வந்து இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டனால இன்ஃபர்மேட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணிடும். ஓகே, இது வந்து ஆக்சுவல் ஃபைல் கிடையாது, இந்த master.txtங்கிறது டேட்டா ஃபைல் கிடையாது, இது ஒரு இன்டைரக்ட் ஃபைலு. இதுக்குள்ளதான் டேட்டா ஃபைலோட நேம் எழுதியிருப்பாங்க. இப்போ சப்போஸ் இதே பாத்லயே இந்த master.txt எங்க இருக்கோ அதே பாத்லயே இந்த ஃபைல் 5 ஃபைலையும் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா நான் பாத் நேம் சொல்ல தேவையில்லை. இது எந்த பாத்து அப்படிங்கிற சொல்ல தேவையில்லை. இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த ஃபைல் இருக்க இப்போ 5மே 5 டிஃப்ரெண்ட் ஃபைல் பாத்தில் வைக்கிறாங்க
அப்படின்னா இங்க வந்து அந்த ஃபைல் பாத் என்டர் பண்ணிக்கணும். இங்க ஃபுல்லா வந்து அது எந்த பாத்தோ அந்த பாத் ஃபுல்லா என்டர் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல நான் ஃபைல் பாத்து வந்து இப்ப நம்மளோட இதுல வந்து சி டிரைவ்னா சி டிரைவ் போட்டுக்குவோம். ரியல் டைம்ல அந்த ஃபோல்டர் டாட் அது போட்டுக்குவோம். ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஃபைலை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பண்றது, எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைல் எடுத்துக்கிறேங்க. இந்த ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நான் வந்து _1 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். _1 அப்படின்னு போட்டுட்டு இதை டபுள் கிளிக் பண்றேன். இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுல ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் இல்லை 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளோட டேட்டா லோட் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட், ஸோ என்டையர் ரோ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 ரெக்கார்ட் மட்டும் இருக்கு. இதை நான் வந்து இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு 5 ஃபைல்லையும் நான் வந்து ஒரு 5 ரெக்கார்ட்ஸாக வச்சுக்க போறேன். ஸோ இது ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. இதை Ctrl+C, Ctrl+V, Ctrl+V, Ctrl+V. ஸோ 5 ஃபைல் வேணும் எனக்கு. இப்போ எனக்கு இன் ஃபியூச்சர்ல ஒரு 6 ஃபைல் வேணும் அப்படின்னா அந்த master.txt மட்டும் என்ட்ரியை மாற்றினா போதும். இன்ஃபர்மேட்டிக்கா லெவல்ல எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து 2ன்னு போட்டுக்கிறேன். இதுல வந்து 3ன்னு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து இங்க வந்து எல்லாமே ஒரே டேட்டாவை போடுறோம். ரியல் டைம்ல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டாவை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நம்மளுக்கு டேட்டா வந்தாலும் அந்த அதை ரீட் பண்ணி நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து 4 அப்படின்னு எழுதிக்கிறேன். இது வந்து 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ எல்லாமே எந்த ஃபைல் நேம்ல இருந்தாலும் சரி அந்த நேமை வந்து கரெக்டா சொல்லணும். இந்த இடத்துல இப்போ சப்போஸ் அண்டர்ஸ்கோர் போடாம விட்டேன் அப்படின்னா அந்த அண்டர்ஸ்கோர் போடாம அந்த master.txt சொல்லிட்டோம் அப்படின்னா அது கரெக்டா எடுத்துக்கும். சரி, ஓகே. இப்போ 5 ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். எல்லாமே CSV ஃபைல். இப்போ இந்த 5லையுமே வந்து ஒவ்வொன்றுலையும் 5 ரெக்கார்ட் இருக்கு. ஸோ 25 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை நான் வந்துட்டு என்ன பண்றேன், ஒரு master.txt அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். இந்த இடத்துல ஒரு நியூ போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றேன். மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இதே இடத்துலயே வச்சுக்கிறோம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் .csv அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஃபைல், இதில் வந்து செகண்ட் ஃபைல் வச்சுட்டு 2.csv அப்படின்னு போடுறேன். ஒரு தேர்ட் ஃபைலை வச்சுட்டு third.csv அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபோர்த் ஃபைல் போடுறேன். இதில் வந்து 4.csvன்னு சொல்லிக்கிறேன். ஃபிஃப்த் ஃபைல் வைக்கிறேன். 5.csvன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இதில் இந்த 5 ஃபைலையும் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்ஃபர்மேட்டிக்காகிட்ட நான் சொல்லும்போது இந்த ஃபைல் நேம் சொல்லிடுவேன், master.txt சொல்லுவேன். அதை இன்டைரக்ட்னு சொல்லிடுவேன். அதனால என்ன பண்ணணும்னா இன்ஃபர்மேட்டிக்கா ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணி இதை படிக்கும். இதுல என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட்னு இருக்கு. ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஃபைல் ஸ்ட்ரக்சர் தான் எல்லா ஃபைல் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கணும், காலம்ஸ் எல்லாமே. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதை ரீட் பண்ணிடும். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இதை ரீட் பண்ணும். தேர்ட் ஓப்பன் பண்ணி தேர்ட் ரீட் பண்ணும். ஃபோர்த் ஓப்பன் பண்ணி ஃபோர்த் ரீட் பண்ணும். ஃபிஃப்த் ஓப்பன் பண்ணி ஃபிஃப்த் ரீட் பண்ணிட்டு எனக்கு இந்த 5யும் இப்போ 5லையுமே 25 ரெக்கார்டு இருக்கு. இந்த 25 ரெக்கார்டையும் அட் அ டைம்ல டார்கெட்டுக்கு லோட் பண்ணிடும். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பிங். நம்மளுக்கு ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இதுல இந்த ஃபோல்டர்ல போடாம நம்ம வந்து இந்த ஃபோல்டர் ட்ரைனிங் ஃபோல்டர்ல போட்டுக்கலாம். ஸோ இதுல நம்ம பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபிளாட் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சரை உள்ள கொண்டுட்டு வந்துட்டோம். மறுபடியும் இதை கொண்டுட்டு வர தேவையில்லை. இதுதான் அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி செஷன் பார்க்காம இருந்தீங்கன்னா அது பார்த்துட்டு வாங்க. அதுல இதை நம்ம பண்ணியிருப்போம். ஏற்கனவே இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் கொண்டுட்டு வந்ததுனால இதே ஃபைல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அதனால இதை மறுபடியும் கொண்டு வர தேவையில்லை. டார்கெட்டும் நம்ம வந்து ஆல்ரெடி T_employees வச்சிருக்கிறோம். ஒரு டேபிள்லயே நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ நம்ம டைரக்டா மேப்பிங் போயிடலாம். மேப்பிங்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு சோர்ஸ் ஃபிளாட் ஃபைல்ல வச்சிருக்கோம். பட் இதுக்கு தனியாக மேப்பிங் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் என்னன்னா m_indirect file loading அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப்பிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம வந்து அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறோம். இதை வந்து சோர்ஸ் எடுத்துக்கிறேன். எல்லாமே சேம் தான். டார்கெட் எடுத்துக்கிறேன். நம்ம இங்க எதுவுமே பண்ண போறது கிடையாது. இங்க வந்து ஏதாவது லாஜிக் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் இங்க நம்ம எதுவுமே பண்ணல. இட்ஸ் 1-to-1 மேப்பிங். ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நேராக அடுத்தது இங்கே போகிறோம், ஒர்க் ஃப்ளோ. இங்கே போயிட்டு ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறேன். ஒர்க் ஃப்ளோ டிசைனர் ஒர்க் ஃப்ளோஸ் போயிட்டு கிரியேட். ஸோ WF_indirect file loading. ஸோ indirect file loading அப்படின்னு போட்டுடுறேன். இந்த indirect file loadingல
நான் வந்து செஷன் எடுத்துக்கிறேன். செஷன் ஒன்று கிரியேட் பண்ணோம். செஷனில் ஓகே நம்ம ஏன் இங்கே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் ஒரு மேப்பிங் வந்து அங்கே கிரியேட் பண்ணிட்டோம். இது ஏன் இங்கே வரலன்னா நம்ம வந்து தப்பான ஒரு ஃபோல்டரில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். நம்ம வந்து எதில் பண்ணணும், ட்ரைனிங்கில் பண்ணணும். ஸோ ட்ரைனிங் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதில் ஒரு ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருந்தா கூட அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறேன். WF underscore indirect file loading அப்படின்னு பார்க்குறேன். இன்டைரக்ட் ஃபைல் லோடிங்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிவிட்டு இதில் ஒரு செஷன் எடுக்கிறேன். இப்போ இங்கே வந்து கண்டிப்பாக அந்த மேப்பிங் இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க் ஃபோல்டரில் தான் நம்ம அங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இங்கே இருக்காது, வேறு ஃபோல்டரில் இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து போல்டு கலரில் இருக்கும். மற்ற ஃபோல்டர் எல்லாமே போல்டு கலரில் இருக்காது. ஓகே, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். எப்பவும் போல் செஷன் போங்க, மேப்பிங் போங்க. இந்த சோர்ஸில் வந்துட்டு எப்போவுமே நம்மளுக்கு வந்து இது ஃபைல் ரீடர் அப்படிங்கிறனால கனெக்ஷன் இருக்காது. இந்த ஃபைலில் கொஞ்சம் நம்ம அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா இதில் சோர்ஸ் ஃபைல் டைப்னு இருக்கும். இது நம்ம லாஸ்ட் டைம் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது வந்து டைரக்ட் ஃபைல்னால அப்படியே கொடுத்தோம். பட் இப்போ இங்கே வந்து இன்டைரக்ட். ஸோ இந்த இடத்துல இன்ஃபர்மேட்டிக்கா கிட்ட ஓகே இது டைரக்ட் ஃபைல் கிடையாது, இது இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகே இது இன்டைரக்ட்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த சோர்ஸ் ஃபைல் டைரக்டரி வந்து அதே ஃபைல் டைரக்டரியில் தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் ஃபைல் நேம் வந்து இது கிடையாது. நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் எப்பவுமே கரெக்டாக எல்லாமே அந்த .txt உட்பட எல்லாமே கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அது என்ன நேபிள் இருக்கோ அது கொடுக்கணும். அவ்வளோதான். நம்ம இங்கே .txt மாட்டர் .txt சொல்லிட்டோம், இங்கே இன்டைரக்ட்னு சொல்லிட்டோம். ஸோ டார்கெட்டுக்கு டார்கெட்டை வந்து கண்டிப்பாக பாயிண்ட் பண்ணணும். இது வந்து டார்கெட் அந்த கரெக்டான டேட்டா பேஸை பாயிண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக எரர் அடிக்கும். ஸோ நம்ம வந்து டார்கெட்டில் ரெக்கார்டு இருந்துன்னா ட்ரங்கேட் பண்ணி லோட் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட அகாடமிக்காக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து இது எனேபிள் பண்ணுறோம். பட் ரியல் டைமில் இது பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து டார்கெட் டேபிளில் போய் ட்ரங்கேட் பண்ணி விட்டுரும். இங்கே ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் டார்கெட்டில் T_எம்ப்ளாயிஸில் ஏதாவது டேட்டா இருந்தது அப்படின்னா, இந்த டேபிளில் டேட்டா இருந்ததுன்னா இதை ட்ரங்கேட் பண்ணிட்டு லோட் பண்ணும். இப்போ சப்போஸ் இதில் இருக்கு, இப்போ நானே மேனுவலாகவே ட்ரங்கேட் பண்ணிடுறேன். இந்த ட்ரங்கேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை ட்ரங்கேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதில் போட்டு பார்க்குறேன். இப்போ டேட்டா இல்லை. ஸோ நம்ம இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் பண்ணும்போது அந்த 5 ஃபைல் இருந்து எடுத்து 25 ரெக்கார்ட்ஸை லோட் பண்ணணும். இப்போ Ctrl+S கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ. இந்த ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்த உடனே இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் சக்சீட் ஆயிடுச்சு, ரன்னிங் சக்சீடட். இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா 25 ரெக்கார்ட்ஸ் வந்து ரீட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு ஃபைலில் நம்ம 5 தான் போட்டோம், 5 ஃபைல் இருக்கிறனால 5 ரெக்கார்டு ரீட் பண்ணிடுச்சு. ஓகே, நாளைக்கே ஒரு 6 ஃபைல் வருது. இதுதான் வந்து இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் சொல்கிறோம். இப்போ நாளைக்கே வந்து ஒரு 6 ஃபைல் வருது. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 6 ஃபைல் வருது. நான் இன்ஃபர்மேட்டிக்கா மேப்பிங்கை வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன். பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி CSV-ஆ இருக்கலாம், TXT-ஆ இருக்கலாம். ஒரே ஒரு இது என்னன்னா எல்லாமே சேம் ஃபார்மெட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, சேம் ஃபார்மெட்டாக இருக்கணும். இப்போ TXT-ஆ இருந்தாலும் சரி, அந்த காலம் நேம்லாம் இதாக இருக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல அந்த பாத் சொல்லிடுறேன். அந்த பாத் வந்து வச்சிடறேன். இப்போ 6.csv அப்படின்னு போட்டேன். இப்போ நான் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல, வெறும் இன்ஃபர்மேட்டிக்கா மார்க் இதை மட்டும் ஓட்டி விட போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 25 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இதில் 25 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கும். ஆல் ரோஸ் வச்சுட்டு 25 காட்டுது. அப்போ இதே ரெக்கார்டு திருப்பி வரும். இப்போ நம்ம ரன் பண்ணும்போது கண்டிப்பாக 30 ரெக்கார்ட்ஸ் வரணும். ஏன்னா வந்து 6th ஃபைலில் ஒரு 5 ரெக்கார்டு இருக்கு. இப்போ 30 ரெக்கார்ட்ஸ் வரணும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா 30 வந்துருக்கும். ஸோ நம்ம இன்ஃபர்மேட்டிக்கா லெவலில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல, அந்த ஃபைலில் மட்டும் போய் நம்பர் ஆட் பண்ணி விட்டோம். இன்கேஸ் இந்த ஃபைல் வந்து வேற பிளேஸில் இருக்கு, இந்த இடத்துல இல்லை, இந்த 1.csv வந்து இங்கே இல்லை, இந்த இடத்துல வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபைல் ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துல ஃபைல் இல்லை. ஸோ இப்போ வந்து போய் பார்க்கும், அந்த இடத்துல ஃபைல் இல்லை, ஃபைல் ஆகிடும். இப்போ என்ன சொல்லி ஃபெயில் ஆகுது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னால தெரியும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எரர்னு வருது, த சிஸ்டம் cannot find the ஃபைல் ஸ்பெசிஃபைட்னு வருது. என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா 1.csv அப்படின்னு எழுதி போடுது. ஸோ இது எந்த இடத்துல போய் பார்க்குது, இன்ஃபர்மேட்டிக்கா சர்வரில் இன்ஃபாஷேட்ல SRC ஃபைலில் போய் பார்க்குது. ஸோ இந்த பாத்து நம்ம வந்து வேற பாத்தில் வச்சிருக்கிறோம் ஃபைலை. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த பாத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபைல் பாத்து அப்படிங்கிறத அந்த மாஸ்டர் CSV அப்படி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, master.txt, இதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துடணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் ஃபைல் பாத் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் பாத்தில் இருக்கு, அதை நம்ம கொடுத்துட்டோம்.
இப்போ மத்ததெல்லாம் அதே பாத்தில் தான் இருக்கு. அதனால அத குடுக்கல. இப்ப நான் வந்து இப்ப ரன் பண்ண போறேன். இப்ப சக்சீட் ஆயிடும். ஓகே. நான் முன்னாடியே சொன்ன மாரி இது ஃபெயில்டுல இருக்கு. ஆனா இது சக்சீடட்ன்னு காட்டுது. அது மாரி காட்டக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, எப்பவுமே இந்த இடத்துல அந்த ஃபெயில் பேரண்ட் இஃப் திஸ் டாஸ்க் ஃபெயில்ஸ் இந்த 2 ஆப்ஷன் குடுப்போம். அ அதெல்லாம் குடுத்துறணும். இந்த குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப சக்சீட் ஆயிரும் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் பாத் வந்து சொல்லிட்டோம் அதுகிட்ட. இந்த பாத்ல தான் இருக்கு அப்டின்ட்டு. இப்ப சக்சீட் ஆயிடுச்சு. இப்ப அந்த 30 ரெக்கார்ட ரீட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் அப்படிங்கிறோம். ஸோ இந்த இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் அப்படிங்கிறது எதுக்காகன்னா, இப்ப சேம் ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல் இது வந்து இன்டர்வியூல டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் வரும். எப்படி கேட்பாங்கன்னா, இன்டைரக்ட் ஃபைல் லோடிங்னா என்ன அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. இப்ப வந்து அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 5 டிஃபரெண்ட் ஃபைல் வச்சிருக்கேன். இத வந்து அட் அ டைம்ல நான் வந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சொல்லலாம். இப்ப 5மே டிஃபரெண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சரா இருந்தா இதுல பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா பண்ண முடியும். இப்ப எம்ப்ளாயீஸ் ஃபைலு, டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபைலு, லொகேஷன் ஃபைலு இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபைல்ஸ் இருக்கு. அத வந்து பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. பட் அத வந்து ஒரே மேப்பிங்ல போட முடியும். சப்போஸ் எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த மேப்பிங்லயே நான் வந்து இந்த இடத்துல கீழ வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ எடுத்து இங்க வச்சுட்டு ஒரே மேப்பிங்லயே கொண்டு வர முடியும். ஆனா அது ஃபர்ஸ்ட் அது வந்து பைப்லைன்ல ஃபர்ஸ்ட் இந்த பைப்லைன் ரன் ஆகும். அடுத்த பைப்லைன்ல இது ரன் ஆகும். ஒரே செஷன் ரன் ஆகும்போது 2 டிஃபரெண்ட் மேப்பிங் கால் ஆகி ரன் ஆகும். 2 டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அந்த மாரி. இப்ப சேம் ஸ்ட்ரக்சர் இருந்தா மட்டும் தான் இந்த இன்டைரக்ட் ஃபைல் லோடிங் ஒர்க் ஆகும். ஸோ இத கண்டிப்பா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.